Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohol, Phenols and Etherல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 11.25 illustrate with the example the limitation of Williamson synthesis for the preparation of certain types of ether அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வில்லியம்சன் synthesis ட்ராபேக் என்னன்னா நம்மளால செகண்டரி அல்கைல் ஹைட் இல்லை டெர்ஷரி அல்கைல் ஹைடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா எலிமினேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ கவனிங்க செகண்டரி ஆர் டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ஸ் ஆர் டேக்கன் uh, then alkene would be produced because elimination would take place. This is because alkoxides are nucleophile as well as strong base. ரைட்டா நம்ம எடுக்கக்கூடிய ஆர்ஓன்றது எப்படி இருக்கும் நமக்கு பேஸாகவும் இருக்கும் நியூக்ளியோஃபைலாகவும் ஆக்ட் பண்ணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த மாதிரியான ஒரு அல்காக்சைடு எடுக்கிறேன் சிஹெச்3 சிசிஹெச்3 ஒரு டெர்ஷரி அல்கைல் ஹேலைட் எடுத்துகிட்டு ரைட்டுங்களா சாரி டெர்ஷரி அல்கைல் ஹைலைட் எடுத்துட்டு, இதில வந்து ஒரு அல்காக்சைடு ஆட் பண்றேன். O-Na+. ஸோ, அப்ப இது நமக்கு என்ன பண்ணும்? பேஸா ஆக்ட் பண்ணும். அப்ப முதல்ல அந்த Cl ரிமூவ் பண்ணிரும். ரைட்? Cl ரிமூவ் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு ஒரு கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் Cl ஃபார்ம் ஆகும். இப்ப அடுத்து என்ன ஆகும்னா, இது பேஸ் அப்படினால இந்த பீட்டா பொசிஷன்லேருந்து H ரிமூவ் பண்ணிட்டு, இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணிரும்னா, CH2 டபுள் பாண்ட் C, இங்க CH3 அகைன் CH3 அதாவது ஒரு அல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். நம்ம எதிர்பார்க்குறது ஈத்தர்ஸ். ஆனால் ஈத்தர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே எலிமினேஷன் டாமினேட் பண்ணி நமக்கு அல்கீன்ஸை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதுதான் என்னதுன்னா லிமிட்டேஷன் ஆஃப் வில்லியம்சன். ஸோ பிரைமரி அல்கைல் ஹைலைட்ஸை தான் ப்ரிடாமினண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். செகண்டரி யூஸ் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் தான். ரைட்? ஸோ அப்போ நார்மல் கண்டிஷன்ஸில் செகண்டரி யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆயிரும்? இட் வில் கோ ஃபார் SN1 புரோட்டிக் சால்வெண்ட்டில். ரைட்? தேங்க்யூ.